என்ன அவரு கூட வந்தீங்களா? ஆமாம்மா, நீ சொல்லி அவரும் கோயிலுக்கு தான் வந்துட்டு இருந்தாரு. வர்ற வழியில எங்களே கார்ல ஏத்திக்கிட்டாரு. இவங்க வரத நம்ம அவர்கிட்ட சொல்லவே இல்லையே. ஒருவேளை இவங்களா சொல்லிருப்பாங்களோ? அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்களை கூட்டிட்டு வந்திருப்பாரு போல. டேய், மாப்பிள்ளை வெளியில போன் பேசிட்டு பாரு. லட்சுமி வந்துட்டான்னு சொல்லி கூட்டிட்டு வாடா. நாங்க அம்மன் சன்னதியில உக்காந்துருக்கோம். நீ போய் கூட்டிட்டு வா. நீங்க போங்க, நான் கூட்டு வரேன். மகா எங்க திவ்யா? இங்கதான் இருக்க சொன்னேன். எங்க போனான்னு தெரியலையே. இரு, மகாக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். டவர் ஒரு லைன் இருக்கு, கால் போகும்னு நினைக்கிறேன். மகா, எங்க போன? இங்க தானே இருக்க சொன்ன. அது வந்துக்கா, சாமி கும்பிட வந்தேன். ஓகே ஓகே, நான் உன்னை நிக்க சொன்ன இடத்துல தான் நானும் திருவும் நிக்கிறோம். நீ உடனே வா. நான் வரேன்க்கா. கடவுளே, அவரு திவ்யாக்கா கூட கோவில்ல தான் இருக்காரு. இவங்க கண்ணில் படாம எப்படியோ உள்ள போயிட்டாரு போல இருக்கு. மாப்பிள்ள வெளியில எங்கேயுமே இல்லையே அம்மனி. அவர் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. நான் அவரை போய் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே இருங்க. சரி அம்மனி. வாங்க பாட்டி. சரி வா. அக்கா. ஏய் மகா, எங்க போன நீ? உன்னை இங்கதானே நிக்க சொன்ன. இல்லக்கா, ரொம்ப நேரமா உங்களை காணோம். சரி, சன்னதியில சாமி கும்பிடலான்னு அந்த பக்கம் போனேன். அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். உங்க அண்ணனும் பாட்டியும் வந்திருக்காங்க, பாத்தியா? அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இவகிட்ட எப்படி இந்த விஷயத்த ஆரம்பிக்கிறது? அப்பா சொன்ன மாதிரி நிச்சயம் இவ பாயிண்ட் ஆஃப் வியூ வேறையா தான் இருக்கும். நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இவகிட்ட பேசணும். என்னக்கா, ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க? மகா, நீ என்கிட்ட உன் லைஃப்ல நடந்த எல்லாத்தையுமே ஓப்பனா சொன்ன. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துதான் நான் இந்த ஒரு முடிவுக்கே வந்திருக்கேன். நான் சொல்றத நீ கொஞ்சம் பொறுமையா கேளு. திவ்யா சொல்ல போறத மகா எப்படி எடுத்துக்க போறாளோ? உன் லைஃப்ல நடந்தது எந்த பொண்ணுக்குமே நடக்க கூடாத ஒரு விஷயம். ஆனா அது நடந்துருச்சு. அப்படி நடந்துருச்சுங்கிறதுக்காக அதுதான் வாழ்க்கைன்னு ஏத்துக்கிட்டு அதை நம்பி நீ வாழ வேண்டிய அவசியமே இல்லை. நீ சின்ன பொண்ணு, உனக்கு இன்னும் நிறைய வாழ்க்கை இருக்கு, பெரிய எதிர்காலம் இருக்கு. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இப்போ உன் கழுத்துல தாலியை கட்டினவ பிடிச்சோ பிடிக்காமலையோ தாலியை கட்டிட்டோம். உன் கூட தான் வாழ்ந்தாகணும்னு வந்திருந்தா நான் இப்படி எல்லாம் பேசிருக்கவே மாட்டேன். ஆனா நீயே கிளியரா சொல்ற அவருக்கு வேற ஒரு பொண்ணோட லவ் இருக்குன்னு. சோ நிச்சயம் அவரும் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அப்படின்னா உன் நிலைமை? அவன் கம்பல்ஷன்ல உனக்கு கட்டின தாலியோடையே நீ வாழ்க்கை முழுக்க இருக்க போறியா? இந்த சின்ன வயசுல அவனை நினைச்சே உன் வாழ்க்கைய அழிச்சுக்க போறியா? இங்க பாரு மகா, உலகம் இன்னைக்கு ரொம்பவே மாறிடுச்சு. நாம எவ்வளவோ முன்னேறி வந்துட்டோம். முன்னாடி இருந்த மாதிரிலாம் இப்போ இல்ல. அதுக்கேத்த மாதிரிதான் நாமளும் நம்மளோட வாழ்க்கைய அமைச்சுக்கணும். லட்சுமி மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன்ட்டு போனா இன்னும் ஆளையே காணுமே. இருடா,
கூட்டிட்டு வர வேணாமா? கோயில்ல எங்க இருக்காங்களோ என்னமோ, இரு வரட்டும். மகா, உன்ன மாதிரி கிராமத்துல வளர்ந்த பொண்ணுங்களுக்கு தாலி மேல இருக்கிற சென்டிமெண்ட் எனக்கு தெரியும். உன்ன மாதிரியே எனக்கும் தாலி மேல சென்டிமெண்ட் நம்பிக்கையெல்லாம் இருக்கு. ஆனா அந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் எப்ப மரியாதை? அவ புருஷன் அவ கூட வாழும்போதுதான். உன் லைஃப்ல என்ன நடந்தது? திடீர்னு ஒருத்தன் உனக்கு தாலியை கட்டினா, ஒரு நாள் மட்டும் நீ அவன் கூடவே இருந்த. அதுக்கப்புறம் நீ அவனை இதுவரைக்கும் பார்க்க கூட இல்ல. அவனும் தேடி வரல. அப்படி இருக்கும்போது இந்த தாலிக்கு என்ன அர்த்தம் மகா? எனக்கு தாலி கட்டினவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு இதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கே கடவுளே, இது என்ன சோதனை? நீ நல்லா யோசிச்சு பாரு. உன் புருஷன் வேற வழி இல்லாம தானே உனக்கு இந்த தாலியை கட்டினாரு. அத அவரும் புரிஞ்சுக்கிட்டு அவர் வாழ்க்கைய அவர் அமைச்சுக்க போயிட்டாரு. அதே மாதிரி தானே நீயும் இருக்கணும். உனக்கு நடந்தது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். அதுக்கு மேல அது ஒண்ணுமே இல்ல. தாலியை கட்டினாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரே நினைச்சு நீ உன் வாழ்க்கைய அழிச்சுக்கிறது எந்த அர்த்தமும் இல்ல மகா. சத்தியமா சொல்ற, எனக்கு உண்மையிலேயே ஒரு தங்கச்சி இருந்தாலும் நான் இந்த முடிவை தான் எடுத்திருப்பேன். இப்பவும் நான் உன்னை என் சொந்த தங்கச்சியா நினைச்சுதான் இதை சொல்றேன். அவ்வளவு ஏன், ஒருவேளை ஏன் வாழ்க்கையில இப்படி நடந்திருந்தா அப்பவும் நான் இந்த முடிவை தான் எடுத்திருப்பேன். என்ன மகா, நான் இவ்ளோ சொல்ற நீ எதுவுமே பேசாம இருக்க? அக்கா, நீங்க உங்க மனசுல பட்டதை நேரடியா சொல்லிட்டீங்க. நீங்க சொல்றது என் மேல உள்ள அக்கறை இல்லதாங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. உங்க பாசத்துக்கும் அக்கறைக்கும் நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த தாலிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி இல்லக்கா. எனக்கு இந்த தாலி தான் உலகமே. சில புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டு பிரிஞ்சு வாழ்வாங்க. சில பேர் விவாகரத்து பண்ணிட்டு கூட போயிருக்காங்க. ஆனா எந்த பொண்ணும் தாலியை மட்டும் கழட்டவே மாட்டாங்க. ஒரு தடவை கழுத்துல தாலி ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சுமங்கலியாதான் சாகணும்னு நினைப்பாங்க.